அப்படின்னு இப்போ ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அந்த கான்செப்டே தப்பு. ஏன்னா இந்த ஒர்க்கு தானே பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப். அதனால் நீங்கள் ஒர்க்கை என்ஜாய் பண்ணல லைஃபையும் என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு வீட்டில் 2 ஐஏஎஸ். திட்டமிட்டது கிடையாது. இட்ஸ் பை ஆக்சிடென்ட் தட் போத் ஆஃப் அஸ் ஆர் இன் தி சர்வீஸ். வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் சீனியர், சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சீனியர். அவர் 88 ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணிட்டாரு, நான் 91 ஜாயின் பண்ணேன். தலைமைச் செயலாளராக பணியாற்றும் போது உங்களுக்கு தெரியும் மிக கடுமையான பணி. அந்த டைமில் தான் கோவிட்லாம் பீக்கில் இருந்தது. குஜராத் எர்த்குவேக் நடந்த பிறகு 2001 ஜனவரி 26 இந்த முதல் ஒரு வாரம் எல்லாம் கிட்டத்தட்ட 20 மணி நேரம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். உங்கள் 2 பேர்த்துக்குமே அப்பா எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்சராக இருந்திருக்காரு? இந்த நேர்மையாக வாழ வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். 2வது மனிதர்களை எந்த நிலையில் இருந்து வந்தாலும் மதிக்க வேண்டும்ங்கிறது அவர் கற்றுக் கொடுத்தது. குடும்பத்தில் நேரம் செலவிடுறதுக்கு போதுமான அவகாசம் கிடைக்காதுங்க. பொதுவாக எல்லாருமே எல்லாத்தையுமே செய்ய முடியாது இல்லையா? இப்போ சப் கலெக்டராக நான் நாகப்பட்டினத்தில் இருக்கும் போதெல்லாம் அங்கே இப்போ மணல் கடத்தல், நெல் கடத்தல் இதெல்லாம் இருக்கும். ராத்திரியெல்லாம் ரோந்து பணிகள் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ரோந்து பணி பண்ணும்போது தான் சிலிக்கான் மணல் கடத்தி கொண்டு வரதை பார்த்து அதை பிடிச்சி அதுக்கப்புறம் தான் அந்த சிலிக்கானையே டாக்ஸேஷனுக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சது. ஐஏஎஸ் பணி அப்படின்றது நீங்கள் அதுக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டுச்சா? எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? நேரத்தை எடுத்துக்கொண்டது, வாழ்க்கையை கொடுத்தது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு திருடாக்ஸ். தமிழ்நாட்டில் நிர்வாக சேவையை மனித நேயத்துடன் இணைத்த இருவரும் ஆளுமைகள் இன்று நம்மோடு இருக்கின்றனர். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். ஒரே வீட்டில் வளர்ந்த 2 பேரும் ஐஏஎஸ். இது ஏற்கனவே திட்டமிட்டது தானா இல்லை சூழல் காரணமாக உருவானதா? திட்டமிட்டது கிடையாது. இட்ஸ் பை ஆக்சிடென்ட் தட் போத் ஆஃப் அஸ் ஆர் இன் தி சர்வீஸ். அவர் முதல்ல ஐஏஎஸ் எழுதினார். அப்போ எனக்கு ஐஏஎஸ் எழுதுறதுக்கான ஏஜ் பார் ஆகிடுச்சு. மத்திய அரசு 28 வயசு வரம்பு இருந்ததை குறைச்சி 26ன்னு குறைச்சிட்டாங்க. எனக்கு 26 ஆயிடுச்சு. அதற்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வயது வரம்பை 28ஆக மத்திய அரசு உயர்த்தியது. இப்போ உயர்த்திய போது அந்த குறைத்த 2 ஆண்டுகளில் வாய்ப்பு இழந்தவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று 30 வயசு வரைக்கும் ஒரே ஒரு முறை எக்ஸ்டெண்ட் பண்ணி வாய்ப்பு கொடுக்கலாம்னு தீர்மானம் பண்ணாங்க. அந்த வாய்ப்பில் நான் எழுதினேன். அதனால் நான் ஒரே வாய்ப்பு தான். இது பியூர்லி ஆக்சிடென்ட் நான் வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு திட்டமிட்டது, சின்ன வயதிலிருந்து திட்டமிட்டு அந்த மாதிரி கிடையாது. சூழல்களால் இதை எழுதலாம். பொதுவாக எப்படின்னா, நான் வேளாண் அலுவலராக கிளமங்கலம் அப்படிங்கிற இடத்துல பணியாற்றும் போது இந்த இந்திய ஆட்சி பணியில் இருப்பவர்கள் எப்படி எளிய மக்களுக்காக பணியாற்ற முடியும் அப்படிங்கிற எண்ணம் ஆழமாக பதிந்தது. அதற்கு முன்னாடி இந்த தேர்வை நான் எழுதுவதற்கான தயாரிப்புகள்லாம் செஞ்சுருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் தான் இது வலுவடைந்தது. இதன் மூலம் நாம் சிற்றூர்களுக்கும் எளிய மக்களுக்கும் பணியாற்ற முடியும் என்பதை நேரடியாக கண்டு உணர்ந்தபோது இன்னும் தீவிரமாக இதற்கு படிக்க ஆரம்பித்து இந்த தேர்வை எழுதி வெற்றி பெற்று. அதற்கு முன்பாக உங்களுக்கு ஐஏஎஸ் பண்ணணும் அப்படின்ற தாட் இருந்தது? கல்லூரி முடிக்கும் வரை எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை. நான் வீட்டில் இல்லாத பொழுது என்னுடைய நண்பர் ஒருவர் எங்கள் தந்தையிடம் இந்த மாதிரி இறையன்பு எழுதுனா தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லும்போது என் தந்தை இதை எழுதும்படி என்னை சொன்னார். அதுக்கப்புறம் தான் இந்த தேர்வை எழுதுவதற்கான முயற்சியில் நான் இறங்கினேன். கல்லூரியில் இருக்கும்போதெல்லாம் இதற்கான ஒரு அடித்தளத்தை நான் ஏற்படுத்தவில்லை. உங்களோட ஃபர்ஸ்ட் டிகிரி என்ன சார்? நான் எம்எஸ்சி இன் ஃபிசிக்ஸ் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சியில் படித்தேன். அதுக்கப்புறம் பிஎட் படித்தேன், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். இப்போ இவருக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு நண்பர் யாரும் அப்பாட்ட எதுவும் சொல்லலையா? இல்லை, நான் படித்த காலேஜில் இந்த சிவில் சர்வீஸ் போகணுங்கிற அந்த அட்மாஸ்பியரே கிடையாது. செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் படிக்கிற பசங்க பெரும்பாலும் அவங்க மேலே ஹையர் ஸ்டடீஸ் போகணும், ரிசர்ச் போகணும், அப்ராட் போகணும் அப்படிங்கிற ஒரு அட்மாஸ்பியர் தான் எழுந்தது ஒழிய அந்த சிவில் சர்வீஸ் அட்மாஸ்பியருங்கிறது எங்கள் விடுதியிலையோ எங்கள் கல்லூரியிலோ இருக்கவே இல்லை. ஒரு வீட்டில் 2 ஐஏஎஸ் அப்படின்றது கொஞ்சம் எப்படி இருக்கும்? அந்த சூழல் எப்படி இருந்தது? பொதுவாக நீங்கள் என்னெல்லாம் பேசிக்குவீங்க? ஒரு வீட்டில் இருக்கீங்க, அப்பாவும் கொஞ்சம் கண்டிப்பானவர் அப்படி தானே புரிஞ்சுக்கிறேன் இல்லையா? ஆமாம். படிப்பை பற்றியோ இல்லை சமூக ஒழுக்கம் பற்றியோ இல்லை இதை தாண்டி என்டர்டெயின்மெண்ட்டாக அது மாதிரி என்னெல்லாம் பேசுவீங்க? நாங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஐஏஎஸ் போன பிறகு மிகவும் குறைந்து விட்டது. ஏன்னா நான் குஜராத் கேடருக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் டெல்லிக்கு போயிட்டேன். ஏதாவது ஒரு குடும்ப ஃபங்க்ஷன், விழா, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தான் நாங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு. இப்போ சந்திக்கும்போது சில சமயங்களில் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம்,
இங்கே எது சிறப்பாக இந்த மாநிலம் செய்து அந்த மாநிலத்தில் அந்த மாதிரி நடக்குது, என்ன பெஸ்ட் இல்ல அந்த ப்ராக்டிஸ் சந்திப்புன்றது வீட்டில் நடக்குமா? வீட்டில் தான் நடக்கும். வீட்டில். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது உண்டு. சில சமயங்கள் புத்தகங்களை பற்றி நாங்கள் பேசிப்போம். இப்போ நீங்கள் ஐஏஎஸ் 2 பேர் முடிக்கிறீங்க. நீங்கள் திட்டமிட்டு தான், அதாவது நீங்கள் எதிர்பார்த்த கேடர் இல்லை எனக்கு இங்கே கிடைக்கணும் இங்கே இருக்கணும் அப்படின்னு எந்த கேடர் நீங்கள் எதிர்பார்த்து போனீங்க? எதிர்பார்த்ததான் கிடைச்சதா? எனக்கு தமிழ்நாடு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அப்போது யூபிஎஸ்சியில் எப்படி ரூல்ஸ்னால், ஒரு மாநிலத்திலிருந்து முதலாவதாக தேர்ச்சி பெறுகிறவர் அந்த மாநிலத்தை கேட்டால் அவருக்கு கொடுப்பார்கள். இல்லைன்னா அவங்க அவங்களுடைய சிஸ்டம் படி அலாட் பண்ணிவிடுவாங்க. ஒரு ரோஸ்டர் சிஸ்டம் இருக்கும், அதுபடி அலாட் பண்ணிவிடுவாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு தேர்ச்சி பெற்றால் டு யூ வாண்ட் டு கோ டு யுவர் ஹோம் ஸ்டேட் அப்படின்னு. அதில் எஸ் ஆர் நோன்னு இருக்கும். அந்த எஸ் அடிக்கணும், இல்லைனா நோ அடிக்கணும். நான் அதை ஃபில்லப் பண்ணாமல் விட்டுட்டேன். எஸ் அடிக்கல, நோ அடிக்கலை. அப்போ நமக்கு தெரியாது நம்ம ஐஏஎஸ் பாஸ் பண்ணுவோம் அப்படின்லாம். அப்போ மெயின்ஸ் எழுதும்போது தேர்ச்சி பெற்ற பிறகு நான் தான் தமிழகத்தில் அப்பொழுது முதல் மாணவனாக தேர்வு பெற்றேன். எனக்கு இங்கே தமிழ்நாடு கிடைக்க வேண்டும். இது நான் இது 1990. அப்போ எனக்கு தமிழ்நாடு கொடுக்கல, குஜராத் தான் அலாட் பண்ணாங்க. அப்போ நான் போய் கேட்டேன், நான் தமிழ்நாட்டிலேயே முதலாவதாக நான் தான் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன், ஏன் எனக்கு கொடுக்கலன்ட்டு. அப்போ என்னுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை போய் பார்க்குறதுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அதை பார்த்தப்போ அதில் நாட் ப்ரிஃபர்டு எனி ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அதில் எழுதி ரிமார்க்ஸ் வச்சுருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், நான் தமிழ்நாடு வேண்டான்னு சொல்லலையே, எஸ்ன்னு சொல்லலை, நோன்னு சொல்லலை, அதனால் தமிழ்நாடு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நான் கேட்டேன். அதே பதில் அவங்களும் திரும்ப சொல்லியிருப்பாங்க, அதனால் சொல்லலை, நோன்னு சொல்லலை, அதனால் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் யூஸ் படுத்துகிறோம் அப்படின்னாங்க. ஆரம்பத்தில் ஒரு வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இதில் அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருந்ததா? இல்லை, அப்பீல் போகலாம். நான் கேட்டுக்கு போனேன், சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலுக்கு. அந்த கேஸ் நடக்கிறதுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ ஆச்சு. அதுக்குள்ளே நான் குஜராத்தில் செட்டில் ஆகிட்டேன், அந்த மொழியை கற்றுக்கொண்டு விட்டேன், அந்த நிர்வாகத்தை புரிந்து கொண்டு விட்டேன். அதற்கு பிறகு எனக்கு அதை பர்சியூ பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் 2 பேர் எப்படி ஐஏஎஸ் தேர்வு எழுதணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஆக்சுவலாக இன்னும் சொல்லணும்னா நீங்கள் ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்றது இன்னும் பிரமிப்பாக இருக்குது. எப்படி உங்களுடைய தயாரிப்பு எப்படி இருந்தது? நீங்கள் எப்படி தேர்வுக்குன்னு தயாரிச்சு? நான் முதல் தடவை தயார் பண்ணும்போது ராயக்கோட்டையில் தான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக இருந்தேன். அப்போ தான் என்னுடைய ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதினேன். ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதின பிறகு நான் அதை கிளியர் பண்ணுவேங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வெல்லாம் கிடையாது. அதாவது அப்போ ப்ரிலிமினரியில் ஒரு ஆப்ஷனல் இருக்கும், ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனலுக்கு 300 மார்க்ஸ், எல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் தான். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 150 மார்க்ஸ். இது கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல், ஒரு சின்ன கிராமத்திலேருந்து நான் எழுதினேன். எழுதி முடிச்சுட்டு நான் கிளியர் பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியல. அதனால் நான் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ ப்ரிலிமினரியிலலாம் இந்த மாதிரிலாம் வெப்சைட்லாம் கிடையாது. அப்போ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் தான் அந்த இன்ஃபர்மேஷன் வரும். அது கிளியர் பண்ணலை நான் நினச்சிட்டு விட்ட பிறகு தான் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் பார்த்தபோது என்னுடைய நம்பர் இருக்குது. இப்போ கூட எனக்கு அந்த நம்பர் ஞாபகம் இருக்குது, 27592. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறேன் நான் மெயின்ஸ்க்கு. அப்போ தான் நான் சொன்னேன், அந்த கிளமங்கலத்தில் நான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரு. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்து அந்த டைமில் மெயின்ஸை எழுதி பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட்டு போய் அட்டன் பண்ணுறேன். அப்போ எனக்கு நான் ரொம்ப இந்த எக்ஸாமுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுல சரியாலாம் சாப்பிடாததுனால என்னுடைய செஸ்ட்டு பத்தலை. அதாவது 7984 இருக்கணும். ஆனால் எவ்வளோ இருந்ததுன்னா 7681 தான் இருந்தது. ஸோ அதனால் மறுபடியும் நீங்கள் அப்பீல் பண்ணலான்னு சொன்னாங்க. ஐபிஎஸ் கிடச்சிருச்சு, 227th ரேங்க். ஆனால் ஐபிஎஸ்க்கு நான் குவாலிஃபை ஆகலை. ஏன்னா ஃபிட்னஸ் செஸ்ட் இல்லை. மறுபடியும் அப்பீல் பண்ணலான்னு அப்பீல் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கும்போது பிரதரும் இருந்தார். செஸ்ட்டை பத்தலைன்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் என்ன பண்ணாருன்னா 2 கட்டுமஸ்தான வாலிபர்களை கூட்டிகிட்டு வந்தார். அவங்க 2 பேரும் பார்த்து இவரை தேத்திடலான்னு சொல்லிட்டு நல்ல சாப்பாடு, பெஞ்சு பிரஸ் தூக்க சொல்லுவாங்க. தூக்கணும்னா கீழே இறக்க முடியாது, இறக்கணும்னா மேலே ஏற்ற முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை. இவர் வர்றவங்களுக்கெல்லாம் செஸ்ட் அளப்பாரு, இவரு எலிஜிபிளாக இருக்காரு. ஒரு 5 நாள் இந்த எக்ஸசைஸ் பண்ணால் அதுக்கப்புறம் அளந்தா ஏற்கனவே 76 இருந்தது 74 ஆயிடுச்சு. முதல்ல சுருக்கி தான் பிறகு விரியும்லாம் நம்பிக்கை கொடுத்தாங்க. கடைசியில் உடம்பு சரியில்லாம போச்சு. சரின்னு இன்கம் டேக்ஸில் போய் ஜாயின் பண்ணேன். செகண்ட் அட்டம்ப்டில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் கொஞ்சம் ஹெல்த்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது 15th ரேங்க் கிடச்சிது.
தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு. அப்போ ஒருத்தர் தான் ஓப்பன் கேட்டகரியில் வந்து தமிழ்நாடுக்கு எலிஜிபிள். அதனால் நான் 15th ரேங்காகவும் நம்பர் 1ஆகவும் இருந்ததுனால எனக்கு தமிழ்நாடு கேடர் கிடச்சிது. அது மட்டும் இல்லை, ஒரு அப்ளிகேஷனை சரியாக ஃபில்அப் பண்ணியிருக்காரு. அதுதான் முக்கியம். அந்த சாய்ஸ் கரெக்டாக, ஆமாம், தப்பாக ஃபில்அப் பண்ணி அந்த சாய்ஸை கரெக்டாக கொடுத்துருக்காரு. நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு கேள்வி, பொதுவாக இங்கேருந்து வர ஐஏஎஸ் நம்ம பார்த்துருக்க நிறைய பேர் எல்லாமே ஃபஸ்ட்டு மதுரை அக்ரியில் படிச்சுட்டு அதன் பிறகு ஐஏஎஸ் தேர்வு பண்ணுறாங்க. அதில் ஏதாவது சென்டிமெண்ட்டாக ஏதாவது இருக்கா, இல்லை எப்படி? அது இல்லை, ஆக்சுவலி என்னன்னாக்க அப்போ வந்து ஒரு 2 காலேஜ் தான் இருந்தது அக்ரிகல்ச்சரில். ஒன்று வந்து கோயம்புத்தூர், இன்னொன்று மதுரை. கோயம்புத்தூர் தான் மெயின் கேம்பஸ். கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில பேர் முன்னுதாரணமாக இருந்தாங்க. அப்போ கோயம்புத்தூரில் இருந்தும் சுப்புராஜ் வந்தார், அருள்மொழி வந்தார், அப்புறம் மகேந்திரன் வந்தார், சண்முகம் வந்து பிஎஸ்சி அக்ரி கோயம்புத்தூரில் படித்தார், எம்எஸ்சி மதுரையில் படித்தார், சைலேந்திர பாபு பிஎஸ்சி கோயம்புத்தூர் மதுரையில் படித்தார், எம்எஸ்சி மதுரையில் படித்தார், மர்வின் அலெக்சாண்டர் வந்து பிஎஸ்சி மதுரையில் படித்தார், எம்எஸ்சி கோயம்புத்தூர். என்னோட கேள்வி, அக்ரி படிச்சுட்டு ஐஏஎஸ் சூஸ் பண்ணுறதோட பின்னால் மெயினான ரீசன் என்னென்னா, ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கும்போது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் தான். நம்மளாலேயும் முடியும், நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் கிளியர் பண்ணும்போது நம்மளால முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அவங்களும் இங்கே தான் படித்தாங்க, அவங்களும் இந்த மாதிரி தான் படிக்கிறாங்க, இந்த சப்ஜெக்ட் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால. ரெண்டாவது வந்து அப்போ அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு ட்ரைமஸ்டர் சிஸ்டம் எங்களுக்கு இருந்தது, வருஷத்தில் 3 எக்ஸாம். அந்த சிஸ்டத்தில் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு, இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இதெல்லாம் எழுதுறதுக்கான ஒரு பயிற்சி இருந்தது. காலையில் 7 மணிக்கே கிளாஸ் ஆரம்பிச்சிடும், சாயந்தரம் 4 மணி வரைக்கும். காலையில் 7 மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து மண்வெட்டியோட ஃபீல்டில் போய் நிற்கணும். அந்த மாதிரி பழகினதுனால ஒரு ரிகரஸ் டிசிப்ளினோட நாங்கள் இந்த கோர்ஸை அட்டன் பண்ணோம். ஈவினிங் ஆனால் நாங்கள் பூச்சி பிடிக்கிறதுக்கு போனோம், பிளான்ஸை கலெக்ட் பண்ண போனோம். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இன்னொன்று சீனியர்ஸ் பண்ணுறதை பார்த்து நாமளும் செய்ய முடியுங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐஏஎஸ்க்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருந்தது? எந்த பயனுள்ளதுன்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மசூரியில் ட்ரைனிங் ப்ரோக்ராமே நீங்கள் 5 மணிக்கு போய் கிரவுண்டில் நிற்கணும், 5 மணிக்கு ஜாகிங், ஸ்ப்ரிண்டிங் இதெல்லாம் பண்ணணும். அதனால் அந்த எக்ஸசைஸ் வந்து அந்த டிசிப்ளின் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எஸ். நீங்கள் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணீங்க? நான் இப்போ ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ முதல்ல ப்ரிலிம்ஸ் எழுதும்போது சில நாட்கள் விடுப்பு எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டு சேலத்தில், எங்கள் வீட்டு திண்ணையில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணது தான். மெயின்ஸ் படிக்கும்போது திருச்சியில் நான் ஒரு ரூம் எடுத்து, என்னுடைய நண்பர் ஒருவர் சேது மாதவன் அவரும் எழுதினார். அதனால் 2 பேரும் நாங்கள் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால 2 பேரும் ஒன்றா இருந்து 2 பேரும் படித்தோம். திண்ணையில் படித்து தான் அது ப்ரிலிம்ஸு. மெயின்ஸ் படிக்கும்போது நான் திருச்சியில் போய் தங்கி படித்தேன். அது கோர்சஸ்ன்னு தனியாக அதுக்கு இல்லை, எந்த ஒரு அகாடமிலையும் சேரலை, எதுலையும் இந்த மாதிரி எதுவுமே போகல. ஐஏஎஸ் அதிகாரியாக 2 பேரும் உயர் பதவிகளில் இருந்திருக்கீங்க. தலைமைச் செயலராக இருந்திருக்காரு, நீங்கள் குஜராத்தில் நிறைய பொறுப்புகளில் இருந்திருக்கீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அடிஷனல் செக்ரட்டரியாக இருந்திருக்கீங்க. ஒரு நாளோட ரொட்டீன் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு அதிகாரியாக ஐஏஎஸ் அஃபிஷியலாக இருக்கிறவங்களோட ரொட்டீன் எங்களை மாதிரி காமன் மேன் தெரிஞ்சுக்கிறதுனா உங்கள் இதுலேருந்து என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்? எப்படி ஒரு இது நான் சொல்கிறது, நாங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி இருக்கும் அந்த ரொட்டீன்றது? என்னுடைய ரொட்டீன் அதை நம்ம எந்த பொறுப்பில் இருக்கிறோங்கிற பொறுத்து மாறுபடுங்க. இப்போ டிஸ்ட்ரிக்டில் இருக்கும்போதெல்லாம் சீக்கிரம் எழுந்து கலெக்டரேட்டுக்கு போய் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபீல்டு விசிட்டு போயிட்டு, குஜராத்தெல்லாம் இவ்வளவு நாள் நைட் ஆல்ட்ரு பண்ணணும் ஒரு கலெக்டர் அப்படின்லாம் கம்பல்சரியாக இருக்குது. இங்கே டைரி சப்மிட் பண்ணோம், அப்போ தான் சம்பளம் கொடுப்பாங்க. அதனால் இவ்வளோ குறிப்பிட்ட நாட்கள் வெளியூருக்கு போகணும். 12 மணி வரைக்கும் வெளியூரில் பிரவாசம் பண்ணிவிட்டு திருப்பி வந்தாக்கா அது நைட் ஆல்ட்ரா கணக்கு, இல்லைன்னா அங்கேயே தங்கலாம். அதனால் நம்ம காலையில் போனால் நைட்டு வர அளவுக்கு கூட ஆகிடும். இட் டிபெண்ட்ஸ் அந்த சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும். அதிகப்படியாக எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னாக்க, குஜராத் எர்த்குவேக் நடந்த பிறகு 2001 ஜனவரி 26 குஜராத் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு அன்றைக்கி இருந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் செய்கிறதுக்கான ஒரு பொறுப்புள்ள ஒரு அபெக்ஸ் ஏஜென்சியாக அதை உருவாக்குனாங்க. அதில் உடனே நான் சாபர்காட்டாங்கிற ஊரில் கலெக்டராக இருந்தேன். என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஊரில் இங்கே ஜாயின்ட் சிஓவாக முதல்ல போட்டாங்க. அந்த ஜாயின்ட் சிஓ போடும்போது இந்த முதல் 1 வாரம் எல்லாம் கிட்டத்தட்ட 20 மணி நேரம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருப்போம். காலையில் எழுந்து குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு போனால் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு சேர விட்டு எழுந்து சூழ்நிலை. ஏன்னா அவ்வளோ பேரழிவு, நிறைய டோனர்ஸ் வராங்க, வேர்ல்ட் பேங்க் வராங்க, ஏடிபி வராங்க, நெகோஷியேட் பண்ண அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். தொடர்ந்து அதுக்கு பிறகு 3 ஆண்டுகள் எனக்கு வந்து நல்லா நினைவு இருக்குது. நான் காலையில் 6 மணிக்கு செல்ஃப் ட்ரைவ் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸுக்கு போவேன். அப்போ தான் மற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம்
வாக்கிங் போயிட்டு திருப்பி வர நேரத்தில் நான் ஆஃபீஸ் போவேன். முதல்ல ராத்திரி 2 மணிக்கு வர ஆரம்பித்து 1 மணிக்கு ஆராய்ச்சி கடைசியில் நார்மல் டைம் 8, 9 அப்படின்னு வர அளவுக்கு வரதுக்கு 3 வருடங்கள் ஆச்சு. ஒரு விடுமுறை நாட்கள் கூட நான் எடுத்துக்கிட்டது கிடையாது அந்த சமயத்தில். ஏன்னா so many people are suffering, so much of work has to be done. நம்ம லீவ் எடுத்து பொங்கல், தீபாவளி அப்படின்லாம் லீவ் எடுக்க முடியாது. அப்போ என்னுடைய சுவரில் ஒரு வாசகம், ஒரு ஜென் மாங்குடைய ஒரு வாசகம் எழுதி ஒட்டி வச்சுருந்தேன். டே வித்தவுட் ஒர்க் இஸ் எ டே வித்தவுட் ஃபுட் அப்படின்னு. அதனால் அதை பார்த்து சரி சாப்பிடணும்னா உழைக்கணும் அப்படின்னு நான் ஒரு ஷெட்யூல் வச்சுருந்தேன். அதனால் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல்னு சொல்ல முடியாது, எந்த பொறுப்பில் இருக்குங்கிறத பொறுத்து. அதற்கு பிறகு 2001 நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் தொடர்ந்து பேரிடர் மேலாண்மை துறையிலேயே இருப்பதற்கு செயல்படுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்த பேரிடர் மேலாண்மை துறை எப்படின்னா ஒரு ரொட்டீனே அமைத்து கொள்ள முடியாத ஒரு துறை. நான் ராத்திரி நம்ம 10 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எழுந்துப்போம் நம்ம சொல்ல முடியாது. ராத்திரி 2 மணிக்கு ஏதாவது ஒரு நிலநடுக்கம் வரும், இல்லைன்னா ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கும், எங்கேயாவது ஃபயர் இன்சிடென்ட் நடக்கும், அப்படியே எழுந்து ஓட வேண்டியது இருக்கும். அதனால் ஒரு நிலையான ஒரு ரொட்டீன் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை தான் நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வாழ்ந்தேன். உங்களோட ரொட்டீன் ஏதான் அவர் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும். என்ன நீங்க அருகிலே பார்க்கும்போது காலையில 8:45 8:30க்கெல்லாம் இங்கே அலுவலகத்துக்கு செக்ரட்டரியேட்டுக்கு வந்துடுவார். ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, எந்த போஸ்டிங்குங்கிறதா உங்களுடைய ரொட்டீனை டிட்டர்மின் பண்ணுது. இப்போ சப் கலெக்டர், அடிஷ்னல் கலெக்டர், கலெக்டர் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும், எல்லா நாளும் உழைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ சப் கலெக்டராக நான் நாகப்பட்டினத்தில் இருக்கும்போதெல்லாம் அங்கே இப்போ மணல் கடத்தல், நெல் கடத்தல் இதெல்லாம் இருக்கும். அதனால் என்னென்னா நம்ம ராத்திரியெல்லாம் ரோந்து பணிகள் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ரோந்து பணி பண்ணும்போது தான் சட்டவிரோதமாக வேறு இடங்கள்ல இருந்து சிலிக்கான் மணல் கடத்தி கொண்டு வரதை பார்த்து அதை பிடிச்சி அதுக்கப்புறம் தான் அந்த சிலிக்கானையே வந்து டாக்ஸேஷனுக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சது. ஏன்னா அது வரைக்கும் அவங்க இப்போ காரைக்காலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. திருத்துறைப்பூண்டியிலேருந்து ஒரு 3 லாரி அந்த மாதிரி நாங்கள் நைட்டில் பிடிச்ச பிறகு தான் அது வந்து மேஜர் மினரல். அதுக்கப்புறமேல் தான் அவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்கி ஃபீஸ் கட்டி அதுக்கப்புறமேலு சிலிக்கானை எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. அந்த சிலிக்கான் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் டிட்டர்ஜென்ட்ஸ், அதுக்காக உபயோகப்படுத்துறதுக்காக. ராத்திரியில் போவோம், நெல் கடத்துகிறாங்களான்னு பார்ப்போம், இந்த மாதிரி. அதனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்குக்காக, ஒரு உதாரணத்துக்கு நான் சேர்றதுக்கு முன்னாடி தான் நாகூரில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. அதனால் நாகூர் கந்தூரி திருவிழா நடக்கும்போது இரவு முழுவதும் அந்த தர்காலேயே இருந்து அந்த நடவடிக்கைகளை பார்ப்போம். இரவு முழுவதும் முடிச்சிருப்போம். விஸ்வரூப விநாயகர்னு ஒன்று நாகப்பட்டினத்திலிருந்து நாகூர் வரைக்கும் கொண்டு போவோம். பீயிங் கலெக்டர் நீங்கள் அங்கே இருக்கணுமா? நீங்கள் அப்படி இருந்தால் தான் நம்ம சில டைமில் என்னென்னா அவங்க ஒரு வான வேடிக்கை விடுவாங்க, அது எங்கேயோ போய் விழுவும். அது யார் வீட்டில் விழுவுதுங்கிறத பொறுத்து பிரச்சனை ஏற்படும். அப்போ நம்ம இருந்துட்டோம்னா சேஃப். ஏன்னா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எவ்வளவு நெருக்கமாக அந்த இடத்துல பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கீங்களோ அவ்வளவு எளிதாக அதை நீங்கள் தீர்க்க முடியும். நீங்கள் கூடயே போனீங்கன்னா பல விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் இல்லைன்னா கீழே இருக்கிறவங்களும் அதை சரியாக செய்வாங்களாங்கிறது உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி நேரங்களில். அதனால் அது டிஸ்ட்ரிக்ட் அப்போ தான் பைஃபர்கேட் பண்ணாங்க, அப்போ தான் எலெக்ஷன் நடந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஒரு வெள்ளம் ஏற்பட்டது, ஒரு புயல் ஏற்பட்டது, அப்போல்லாம் நீங்கள் ரொட்டீன்கிறதே கிடையாது. சில நேரங்களில் 5-6 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து களத்தில் இருக்கணும், இரவு முழுவதும் அலுவலகத்தில் இருக்கணும். ஒரு முறை புயல் அடித்தது 1992 ஒரு மிகப்பெரிய புயல். அலுவலகத்திலேயே இருந்துட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக போய் காலையில் நாட்டில் எல்லாரையும் பார்த்து எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மத்திய குழு வரும், அவங்களோட கூட போய் எல்லாத்தையும் விளக்கி. அதனால் அந்த மாதிரி நேரங்களில் அதே மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போதும் நீங்கள் கடுமையாக உழைக்கணும். காலையில் 5 மணிக்கே கிளம்புனீங்கன்னா தான் இந்த கால்வாயெல்லாம் தூர் பண்ணியிருக்காங்களா, எடுத்திருக்காங்களா, குளங்கள் தூர்வாரி இருக்காங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் 9:30 மணிக்கு நீங்கள் ஆஃபீஸ் வரணும். அந்த மாதிரி அதே மாதிரி உலகத்தமிழ் மாநாடு 8ஆம் உலகத்தமிழ் மாநாடு தஞ்சையில் நடந்தபோது நாங்கள் 2 மணி வரைக்கும் பணியை பார்த்துட்டு செக்ரட்டரியேட்டில் 6வது ஃப்ளோரில் இந்த ஆஃபீஸ் 2 மணி வரைக்கும் பணியை பார்த்துட்டு அதுக்கப்புறமேல தான் வீட்டுக்கு போக முடியும். கீழே இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிருக்கும். அப்போ வந்து சுவரை தொட்டு டச் பண்ணிக்கிட்டே கீழே விடாமல் வரக்கூடிய ஒரு நிலைமை. அந்த மாதிரியான ஒரு கடுமையான பணி. தலைமைச் செயலாளராக பணியாற்றும் போது உங்களுக்கு தெரியும் மிக கடுமையான பணி. அந்த டைமில் தான் கோவிட்லாம் பீக்கில் இருந்தது. அந்த மாதிரி நேரங்களில் என்னன்னாங்க காலையில் ஒரு 3:30 மணிக்கு எழுந்துட்டு ஒரு 4 மணிக்குள்ளே நம்ம ப்ரஷ் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு 4 மணிக்கு உட்காந்து நீங்கள் கோப்புகளை பார்க்கணும், தபால்களை பார்ப்போம். காலையில் தான் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சைடு மார்ஜினில் என்ன
பண்ணணுங்கிறத எழுதிட்டு அதை உடனே வாட்ஸ்அப்பில் அந்த தொடர்புடைய அதிகாரிகளும் கலெக்டர்களுக்கும் அனுப்பணும். அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் செய்தித்தாள்கள்லாம் பார்த்து அது செய்தித்தாள்களில் இருக்கிறது வந்து தொடர்புடைய அலுவலர்னு சொல்லிவிட்டு 8:45 வாக்கில் நான் அலுவலகத்துக்கு போனால் நைட்டு 9:30 10 ஆகும். சில நேரங்களில் ஃபஸ்ட்டு முறை அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும்போதெல்லாம் 12 மணி வரைக்கும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு சூழல். அதனால் எந்த பணியில் இருக்கிறோமோ அதற்கேற்ப நம்முடைய ரொட்டீன் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஐஏஎஸ் பணி அப்படின்றது வந்து நீங்கள் அதுக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டுச்சா? எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? நேரத்தை எடுத்துக்கொண்டது, வாழ்க்கையை கொடுத்தது. அது குடும்பத்தில் நேரம் செலவிடுறதுக்கு போதுமான அவகாசம் இல்லை, கிடைக்கல. கிடைக்காதுங்க, கண்டிப்பாக கிடைக்காது. பொதுவாக எல்லாருமே எல்லாத்தையுமே செய்ய முடியாது இல்லையா? இப்போ நிறைய பேர் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேலன்சிங் ஒர்க் அண்ட் லைஃப் அப்படின்னு இப்போ ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அந்த கான்செப்டே தப்பு. ஏன்னா ஒர்க் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப். இந்த ஒர்க்கு தானே பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப். அதனால் நீங்கள் ஒர்க்கை என்ஜாய் பண்ணல லைஃபையும் என்ஜாய் பண்ண முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சிலர் இந்த சமூகத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையையும் நேரத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி இருப்பதனால தான் நம்ம இத்தனை வசதிகள் அடைஞ்சிருக்கிறோம். இவ்வளவு சயின்ஸில் ப்ராக்ரஸ்ஸு, இவ்வளோ தூரம் டெக்னாலஜியில் ப்ராக்ரஸ்ஸு, இலக்கியத்தில் ப்ராக்ரஸ்ஸு, நம்ம நாட்டினுடைய முன்னேற்றத்தில் ப்ராக்ரஸ், விழிப்புணர்வில் ப்ராக்ரஸ், இது எல்லாருமே யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கை இந்த பணிக்காக ஒப்படைச்சிருக்காங்க. அதனால் நிச்சயமாக வந்து இதில் வந்து குடும்பத்திற்காக நிறைய நேரத்தை நீங்கள் ஒதுக்குனீங்களா இல்லை சரியான நேரத்தில் ஒதுக்குனீங்களா? சரியான நேரத்தை ஒதுக்க முடியாது, ஒதுக்கவும் கூடாது. அது சில பணிகளில் முழுவதுமாக முடியாது. இல்லை, இந்த புரிதல் குடும்பத்தில் இருக்குமா? அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும், அவர்களும் புரிந்து கொள்வார்கள். வீட்டில் மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணுங்க? இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலைமை, நீங்கள் வெளியில் இருக்கீங்க, வீட்டில் நேரம் செலவு பண்ணவே முடியாமல் இருக்குது, அது மாதிரி இருந்ததுன்னா எப்படி அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள், அவர்கள் புரிந்து கொள்வார்கள், புரிய வச்சிருவீங்க? இப்போ ஏன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம அவர்களை விட்டு பிரிஞ்சு இருக்கவில்லைங்கிறது அவங்களுக்கு புரியும் இல்லையா? எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோம், எந்த பிரச்சனையால வெளியே இருக்கிறோம் அப்படின்னு. ஜென்ரலாக நான் பார்க்குறேன், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், ஒரு 10 வீடு இருக்குது அப்படின்னா, இது மாதிரி தீபாவளி, பொங்கல், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாங்கள் வீட்டில் இருக்கோம். பத்திரிகையாளர்கள் வீட்டில் இருக்க கிடையாது, அவங்க வாழ்க்கை அன்னைக்கு வேலை பார்ப்பாங்க. அன்னைக்கு வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற வீட்டுಗಳ ஆட்கள்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டில் ஆள் இல்லையே, நம்ம மட்டும்தான் இருக்கமே அப்படின்ற ஒரு இது தோணும் இல்லையா? ஒரு தனிமையாவோ இல்லை நம்ம எப்பயுமே சேர்ந்து எந்த நிகழ்ச்சி இருக்கலாம், அந்த மாதிரியான சூழல் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்றக்காக. அந்த மாதிரி வருத்தங்கள் இல்லாமல் இருக்காது, அதிக நேரம் செலவில்லைன்ட்டு. அதே சமயத்தில் இந்த வேலையினுடைய டிமாண்ட் அப்படி இருக்குது, நேச்சர் ஆஃப் த ஒர்க் இஸ் லைக் தட்ங்கிற ஒரு புரிதலும் இருக்கும் இல்லைங்களா? இந்த புரிதலோடு தான் போயிட்டு. ஆமாம், இல்லைன்னா நாங்கள் ஃபங்க்ஷனே பண்ணியிருக்க முடியாது. மீண்டும் ஒரு வாய்ப்பு, இப்போ திரும்ப முதலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா, மீண்டும் ஐஏஎஸ் பொறுப்பவே தேர்வு செய்வீங்களா? நான் தேர்வு செய்யலாம், யூபிஎஸ்சி என்ன தேர்வு மீண்டும் செய்வான்னு தெரியலையே. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம்லேயே அடிச்சிட்டிங்களா? இல்லைண்ணா, நம்ம எப்படி பணியாற்றி இருக்கிறோம் யூபிஎஸ்சிக்கு தெரியும் இல்லையா? அதனால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூபிஎஸ்சி, அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா என்ன செய்வோங்கிறது ஒரு ஹைப்போதெட்டிக்கல். இல்லை, நான் கேட்குறது இன்னொரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா இதே ஐஏஎஸ்ஸே தேர்வு செய்ய இதே மாதிரியான இரவும் பகலமாக நேரங்காலம் பார்க்காம வேலை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்றது கேட்குறேன். அந்த மாதிரி இருப்பீங்களா அப்படின்றது? இல்லை, நான் இருக்க மாட்டேன். ஏன்னா ஒன்ஸ் ஐ ஹவ் லிவ்ட் த லைஃப் ஆஃப் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐ வுட் லைக் டு லிவ் அ டிஃப்ரெண்ட் லைஃப். ஐ வில் நாட் சூஸ் ஐஏஎஸ் அகைன். நீங்கள் சார்? இந்த பணியில் நிறைய மக்களுக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால இந்த பணி எளிய மக்களை சென்றடைவதற்கான நிறைய வழிமுறைகளை வைத்திருப்பதால் இந்த பணி ஒரு சிலிர்க்கக்கூடிய ஒரு பணி தான், நினைத்து நினைத்து இன்புறக்கூடிய பணி தான். ஆனால் அவர் சொன்னது போல மறுபடியும் தேர்வு செய்வது என்றால் மறுபடியும் ஒரு வாழ்க்கையை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். அப்போது என்ன சூழல், அப்போது என்ன இருக்கிறது? கால் மார்க்ஸை தான் கேட்டாங்க, மறுபடியும் ஒரு பிறவி இருந்தால் நீங்கள் இதே மாதிரி மக்களுக்காக உழைப்பீர்களான்னு. அவர் சொன்னார், மறுபிறப்பில் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனாலும் நான் இன்னொரு பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் அதில் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன்னா அவருடைய குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிரமப்பட்டது, வறுமையினால் எவ்வளோ சிரமப்பட்டாங்க, ஜென்னி எவ்வளோ சிரமப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் அவர் சொன்னார். மறுபடியும் அமைந்தால் அப்படிங்கிற ஒரு கேள்வி மறுபடியும் அமைகிற போது அந்த சூழல் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த தேர்வும் இருக்கும். ஆனால் நிச்சயமாக இந்த பணியை பொறுத்தவரை திருப்தியும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்கள் இருவருக்குமே உண்டு. 2 பேரும் இப்போ பீயிங் பிரதர், நீங்கள் எல்டர் பிரதர், அண்ணனாக இருக்கீங்க. அண்ணனா உங்கள் தம்பிக்கு நீங்கள் என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணுவீங்க? பொதுவாக நீங்கள் பார்த்துக்கொள்ளும் சமயங்களில் ரொம்ப வாய்ப்பு குறைவுன்னு ஏற்கனவே சொன்னீங்க.
அப்படி சந்திக்கும் நேரங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை பேசுவீங்க? அப்பயும் இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவா? இல்லை, இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் சீனியர், சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சீனியர். senior. அவர் 88 ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணிட்டாரு, நான் 91 ஜாயின் பண்ணேன். அதனால் தொழில் முறையில் பெரிய அட்வைஸெல்லாம் நான் கொடுக்கறது இல்லை. இல்ல, நான் அதான் கேட்குறேன். நீங்க சந்திக்கும் போது இயல்பா என்ன பேசிக்குவீங்கன்னு நான் கேட்குறேன். தொழில் சார்ந்து, இல்ல இன்னைக்கு இந்த மாதிரி இருந்தது, நாங்க போனேன், அதை பார்த்தேன், இவர் இப்படி இருக்காரு, அந்த மாதிரியான ஜென்ரலான இல்லை விஷயங்கள் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது அதிகமா இருக்கு. நிர்வாகத்தை பற்றிய விஷயமும் இருக்கும். நீங்க சார்? பொதுவாக அவர் என்னை சந்திக்கும் போது நான் கேட்பது வந்து அவருடைய பணி அனுபவங்கள். ஏன்னா குஜராத் மாநிலத்தில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பொதுவாக வந்து வெள்ளம், பேரிடர், புயல், மழை, இதை பற்றி நான் அவரிடம் நிறைய கற்றுக்கொண்டது இருக்கிறேன். தலைமைச் செயலாளராக இருக்கிற போது கூட அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு மேனுவல் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவருடைய இன்புட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு அதை செம்மைப்படுத்துவதற்கு அது உதவியாக இருந்தது. அதே மாதிரி என்னென்ன விஷயங்களை நம்ம அந்த தயாரிப்பு கூட்டம், ஆயத்த கூட்டத்தில் பேசணுங்கிறது முதற்கொண்டு அவரிடமிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த ரிஸ்க், வல்னரபிலிட்டி, ஹசார்ட் மேப் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொன்னபோது தான் எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிஞ்சது. ஏன்னா நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கும்போது ஒரு வெள்ளத்தையோ புயலையோ ஹேண்டில் பண்ணதுக்கும் அவர் ஹேண்டில் பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நிறைய இதில் வந்து அனுபவம் பெற்றதோடு மட்டும் இல்லாமல் அவர் நிறைய நாடுகளுக்கு போய், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜப்பானில் போய் கெஸ்ட் லெக்சரராக நிறைய வகுப்புகள் எடுத்திருக்காரு. நேபாளில் வந்து சீனியர் அட்வைசர் டு த பிளானிங் கமிஷனாக அங்கே நிலநடுக்கம் நடந்தபோது அவர் இருந்திருக்காரு. அதெல்லாம் அந்த நேரடி இப்போ நிறைய மாற்றங்கள். இப்போ 30 ஆண்டுகளுக்கு பிறகு நாகப்பட்டினத்தில் இருந்த தொழில்நுட்பம் வேறு, இப்போ இருக்கிற தொழில்நுட்பம் வேறு. அந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டது மழை, வெள்ளம் போன்றவற்றை நாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. இரண்டாவது வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்தா அவர் நிறைய வாசிப்பார். அதனால் அவருக்கு லேட்டஸ்ட்டாக என்ன புக்கு அப்படிங்கிறது, ஒரு உதாரணத்துக்கு நான் தமிழ் இலக்கியங்களை நிறைய வாசிச்சுக்கிட்டு இருந்த கல்லூரியில் இருக்கும்போது ஜே கிருஷ்ணமூர்த்தி, ஓஷோ, குல்ஜீஃப், ஊஸ்பென்ஸ்கி, சூஃபி, ஜென் போன்றவற்றையெல்லாம் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினதில் அவர் ஒரு மிகப்பெரிய பங்கை வகித்திருக்கார். அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி புத்தகங்கள், கலீல் கிப்ரான் ஆகட்டும், ரிச்சர்ட் பாக் ஆகட்டும், இவங்கள மாதிரி விஷயங்கள்லாம் வாசிப்பதற்கும் நாங்கள் புத்தகங்களை பற்றி தான் அதிகமாக பேசுவோம். ஏன்னா எங்களுடைய சந்திப்பு இருக்கும்போதெல்லாம் இந்த புத்தகத்தை படித்தேன், இது நல்லா இருக்குது, அந்த புத்தகத்தை படித்தேன், இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேசுவோம். அந்த புத்தகங்கள், அவர் சொல்ல புத்தகங்களை நான் வாசிப்பதற்கும் அதிலிருந்து தெளிவு பெறுவதற்கும் நிறைய உதவியாக இருந்திருக்கு. அது அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பேசுவது பெரும்பாலும் சமூகம் தொடர்பான, நூல்கள் தொடர்பான, நிர்வாகம் தொடர்பானவையாக தான் இருக்கும். இப்போ தொழில் சார்ந்து ரெண்டு பேருமே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்கீங்க அப்படின்னும் போது சில சீக்ரெசியை மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படியான சூழல்களில் நீங்கள் சந்திக்கிறீங்க, பேசுகிறீங்க அப்படின்னா அதை பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ராஜாங்க ரகசியங்களை பகிர்ந்துக்கிற வேலை இல்லை, எப்பயுமே இல்லை. நிர்வாக அனுபவங்களை பகிர்ந்துக்குவோம். ஏன்னா ராஜாங்க ரகசியங்கிறது நம்மோடையே இருக்கணும். அதை வந்து நம்ம யாரிடமும் சொல்ல முடியாது. அதை கேட்பதும் அநாகரிகம் என்பதால் அது எப்படி இருந்தது, அந்த ஆளுமை எப்படி இருந்தார், இந்த ஆளுமை எப்படி இருந்தது என்பதை பற்றி நாங்கள் விவாதிப்பதில்லை. நாங்கள் மனிதர்களை பற்றி விவாதிப்பதில்லை, கருத்துக்களை பற்றித்தான் விவாதிப்போம். ரூல் புக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் பண்ணுற உங்கள் பணிகளில் ரூல் புக் இருக்குது, ஹியூமன் டச் அப்படின்றது. இது ரெண்டும் சமநிலையாக எடுத்துகிட்டு போக முடியுமா? அது நடைமுறையில் எவ்வளவு சாத்தியம் நினைக்கிறீங்க? நான் என்னுடைய அனுபவத்தில் எல்லா ரூல்ஸுமே மனிதர்களுக்கு நியாயமான ஹெல்ப் வழங்குவதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் சில சமயங்களில் அந்த நியாயம் வழங்குவதற்காக, உதவி செய்வதற்காக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னாலும் தப்பு கிடையாது. ஏன்னா அந்த டிஸ்கிரிஷன் பெரிய அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வெறும் ரூல் புக்கை மட்டுமே வச்சுக்கிட்டு நிர்வாகம் பண்ணணும்னு சொன்னால் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் தேவையில்லை. அதனால் அந்த எங்கே அந்த டிஸ்கிரிஷனை யூஸ் படுத்தணும் அப்படிங்கிற நம்ம விவேகம் நமக்கு இருந்தாக்க எல்லா சமயங்களிலும் ரூல் புக்கை ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ரூல்ஸை டீவியேட் பண்ணுறது வேறு, வயலேட் பண்ணுறது வேறு. டீவியேஷனுங்கிறது என்னென்னா ஒரு நன்மைக்காக செய்வது. அவர் சொன்ன மாதிரி
இப்போ ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் அனுபவத்தில் ஒரு காஞ்சிபுரத்தில் முதல் நாளே வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்கிட்ட வந்து பேருந்து நிலையம் மிகவும் மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு மாலையில் நான் போய் அந்த பேருந்து நிலையத்தை பார்க்குறேன், படுமோசமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நான் அந்த நகராட்சிக்கிட்ட சொல்லி, உங்ககிட்ட இந்த பேருந்து நிலையத்துக்காக எவ்வளோ பணம் அப்படிங்க, 30 லட்சம் இருக்குங்கிறாங்க. 30 லட்சத்தை வச்சு அந்த பேருந்து நிலையத்தை சீரமைக்க முடியாது. 30 லட்சத்தை நீங்கள் என்னிடம் கொடுத்துக்கங்க, நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் போடுங்க, கலெக்டர்கிட்ட ஒப்படைக்கிறோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எம்பி எம்எல்ஏ ஃபண்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்ட்ஸ், அதாவது ஸ்மால் சேவிங்ஸ் இன்சென்டிவ் எல்லாம் போட்டு நாங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 3 மாதத்தில் பேருந்து நிலையத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல் தான் நாங்கள் கவர்மெண்ட்டிருந்து ஜீவோ வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அரசாங்கம் அது நல்ல பணியாக இருந்ததுனால சி கிளாஸ் பஸ் ஸ்டாண்டு, ஏ கிளாஸ் பஸ் ஸ்டாண்ட் ஆனதுனால அதை அங்கீகரித்தார்கள். ஃபிஷர்மேன் குவார்ட்டர்ஸ் கட்டும்போது தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கும்போது அந்த ஃபிஷர்மேன் குவார்ட்டர்ஸ்லாம் ஒப்பந்தக்காரர்கள் கட்டும்போது மிக மோசமாக கட்டுனாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஃபிஷர்மேனுக்கெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி மோசமாக கட்டுறாங்கன்னொன்னே அவங்க கட்டினது தரமில்லாததுனால தரைமட்டமாக்கிடுவாங்க. அதை நான் போய் பார்த்துட்டு அப்புறமேல அவங்கக்கிட்ட இதை நீங்களே ஏன் கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நாங்கள் வந்து எங்களுக்கு கொத்து வேலை தெரியாது, நாங்கள் ஆளை வச்சு செய்யுங்கன்னு சொல்லி அவங்க அந்த கடைக்கால் தோண்டின உடனே ஒரு பணம், அப்புறமேல கடைக்கால் அமைச்ச உடனே ஒரு பணம், இப்படி கொடுத்து நாங்களே இரும்பு கம்பி கொடுத்து சிமெண்ட் கொடுத்து செங்கலுக்கு ஏற்பாடு பண்ணி கட்டி முடித்தோம். முதலியார் குப்பத்தில் அப்படி கட்டி முடித்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அரசாங்கம் இதை பார்த்துட்டு, இந்த முயற்சியை பார்த்துட்டு ஃபிஷர்மேனே தங்களுடைய வீடுகளை அவங்களே கட்டிக்கலாம், ஒப்பந்தக்காரர்கள் தேவையில்லை, எந்த நிகழ்வில் இருக்கோ அவங்க கட்டிக்குவதற்கும் அந்த வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அரசாணையை பிறப்பித்தாங்க. அதாவது சில நேரங்களில் நீங்கள் விதிகளாக சொல்லப்பட்டவை நல்ல எண்ணத்தோடு நீங்கள் நிறைவேற்றி காட்டினால் அந்த நீங்கள் நிறைவேற்றுவதே விதியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதையும் நாம் செய்வதற்கான காரணங்கள் இருக்கின்றன. எண்ணம் முக்கியம், நோக்கம் முக்கியம். நம் தனிப்பட்ட காரணத்திற்காக, தனிப்பட்ட ஆதாயத்திற்காக விதியை மீறக்கூடாது. விதி நல்ல எண்ணத்தோடு என்ன நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றுகிற போது அது பாராட்டப்படுகிற நிகழ்வாகவும் அது வழிகாட்டுகிற ஒரு நிகழ்வாகவும் கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் த ரூல்ஸ். நம்ம லெட்டர் பிடிச்சிக்கிட்டு போகக்கூடாது, அந்த அந்த விதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்பிரிட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். உங்கள் 2 பேரோட பணி அனுபவத்தில் சில சூழல்களில் கடினமான முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணங்கள் வந்திருக்கும். அப்படி பெயின்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணது, இதை நம்ம செஞ்சுருக்கக்கூடாது, வேறு வழியில் செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஏதேனும் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் பல சமயங்களில் என்க்ரோச்மெண்ட் ரிமூவல் அப்போ நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா சட்டப்படி ஹைகோர்ட் ஆர்டர் வரும், இல்லை முக்கியமான சாலை அமைக்கிற நேரத்தில் என்க்ரோச்மெண்ட் இருந்திருக்கும். நம்ம மாற்றிடம் கொடுத்தா போவதற்கு அவர்கள் வாழ்வாதாரங்கள் அங்கே இல்லைன்னு சொல்லி மறுக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கும் போது நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். நீங்கள் சார்? உண்மைதான். இப்போ ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது சில நேரங்களில் உச்சமன்றத்தில் நான் தலைமைச் செயலாளராக இருக்கிற போது உச்சநீதிமன்றம் ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்தது. தலைமைச் செயலாளர் தான் இதை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு ஆணையை பிறப்பித்தது. ஆக்கிரமிப்பை அகற்றிட்டு இருக்கும்போதே ஒருவர் தீக்குளித்து இறந்து விட்டார். இது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு பணியாகவும் எவ்வளவு ஒரு இதயத்தில் ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது மாதிரி சூழல்கள் ஏற்படும். இன்னொன்று வந்து ஒரு நல்ல மனிதர் இருந்திருப்பார், ஏதோ ஒரு சூழலில் தெரியாமல் ஒரு தவறு செய்கிற போது அவருடைய அந்த ஒழுங்கு முறை கோப்பு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபரை ட்ராப் கேஸில் மாட்டியிருக்காரு. அவர் பொண்ணுக்கு 3 நாளில் கல்யாணம் நடக்க போகுது. அந்த டைமில் ஏதோ ஒருத்தர் சிக்க வச்சுட்டாங்க, அவரை சிக்க வச்சு மாட்டிட்டார். இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே ஆவணங்கள் எல்லாமே சாட்சிகள் எல்லாம் அவருக்கு எதிராக இருக்குது. அவர் வந்து இந்த குற்றம் நிரூபணமாக எடுத்துன்னு தான் நம்ம வந்து அறிக்கை அனுப்பணும். அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம உங்களுக்கு தெரியும் அவர் நல்லவர் தான், அவர் மேலே நல்லவர் இல்லை, அவர் செய்தது தவறு. அதாவது அவர் சிக்க வைத்திருக்கிறார்கள், நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி ஒரு சூழலில் அவர் சிக்கிக்கிட்டது அந்த குடும்பத்திற்கு எப்பேற்பட்ட ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கலாம். இது மாதிரி சூழலில் வருத்தம் ஏற்படும். ஒரு மனிதர் தண்டிக்கப்படுகிற போது யாராக இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் ஏற்படும். ஆனால் இது வந்து சில நேரங்களில் சிலரை தண்டித்துத்தான் ஆக வேண்டும். அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு வருத்தம் ஏற்படாது. சில நேரங்களில் ஏன்னா இந்த மாதிரி டிசிப்ளினரி கேஸை எடுத்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போதே
அது வந்து ஒருத்தருக்கு ரிவார்டு கொடுக்குற கேஸ் மாதிரி ஒரு மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. இது மாதிரி நேரங்களில் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். நீங்கள் நிறைய நிறைவான பணிகள் நிறையா செஞ்சுருப்பீங்க. இந்த ஒரு 30 வருஷ சர்வீஸில் நிறையா செஞ்சுருப்பீங்க. அதில் எப்பயுமே சிலாகிக்கக்கூடிய மறக்க முடியாத நெகிழ்வான அப்படின்னா, எப்போ நினச்சாலும் இது நான் நல்லா செஞ்சுட்டேன், எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரியான சம்பவம் ஏதாவது? நிறைய சம்பவங்களை சொல்லலாம். ஆனால் எப்பவுமே நிறைவாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. உதாரணமாக இந்தியாவினுடைய முதல் தேசிய பேரிடர் மேலாண்மை திட்டம், நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான், அதை நான் தான் வந்து உருவாக்கினேன். 2016 உருவாக்கினேன். ஆனால் உடனே அது அப்புறம் பெரிய மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா, இந்தியாவில் முதல் நேஷ்னல் பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதுக்கு முன்னால் யாருமே பண்ணலை அப்படிங்கிறது. ஆனால் நான் நேபாளில் அட்வைசராக கவர்மெண்ட் அனுப்பிச்சப்ப அங்கே போய் அங்கே நடந்த மாபெரும் எர்த்குவேக்கை பார்த்து அதனுடைய அனுபவங்கள்லேருந்து, இந்த விஷயமெல்லாம் விட்டுட்டோமே நம்ம பிளானில், இன்னும் திருப்தியாக செய்திருக்கலாமே. நேபாளிலேருந்து திரும்பி வந்தவுடனே அந்த பிளானை ரிவைஸ் பண்ணி 2019 மறுபடியும் அந்த ரிவைஸ்டு பிளான் லான்ச் பண்ணேன். இன்றைக்கி அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆகிப்போச்சு. நான் மேலும் நான் படித்துக்கொண்டே இருக்கிறேன், துறை சார்ந்து படித்துக்கொண்டே இருக்கிறேன். அதனால் அந்த புதிய அனுபவங்கள் இருக்கின்றன. இதன் அடிப்படையில் அந்த திட்டத்தை திரும்பி பார்க்கிற போது இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாமே, இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டோமே. இப்போ நான் அந்த பிளான் லான்ச் பண்ணி ஒரு 3-4 மாதத்தில் கொரோனா வந்தது. அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அடடா, இன்னும் பெருசாக இந்த பேண்டமிக் பற்றி எழுதியிருக்கலாமே, மேனேஜ்மெண்ட்டை பற்றி. ஆக இந்த ஒரு டிவைன் டிஸ்கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து 5 வருடத்திற்கு முன்னால் 10 வருடத்திற்கு முன்னால் நாம் செய்தது இன்றைக்கு திருப்தியை தந்தது என்று சொன்னால் நாம் வளரவில்லை என்று அர்த்தம். அது முட்டாள்தனமாக தெரிஞ்சாதான் இன்னைக்கு நாம் வளர்ந்துருக்கிறோம். நிறைவடையாமல் இருக்கணும், நிறைவடைஞ்சிட்டோன்னு பெருமைப்பட்டு உட்காந்துட வேணாம் அடுத்தடுத்து. ஆமாம், அந்த மாதிரி ஒரு டிவைன் டிஸ்கண்டென்ட்மெண்ட் தான் இருக்குது. இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாமேன்னு தான் எனக்கு தோணுது. ஒழிய பர்ஃபெக்டாக செஞ்சுட்டோம், சந்தோஷமாக எட்டர்னலாக இருக்கலாம் அப்படிங்கிறேன்னு எனக்கு கிடையாது. நீங்கள் சார்? இல்லை, அவர் சொன்னது ஒரு செய்தி என்னென்னா, ஒரு பணியை செய்து முடித்த பிறகு கொஞ்சம் நீங்கள் தூரமாக வந்து பார்க்கும்போது, ஒரு ஓவியத்தை ஒரு ஓவியர் வரைகிறாரு, ஒரு தொலைவில் வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கண்ணை நல்லா பண்ணியிருக்கலாமே, மூக்கை நல்லா போட்டுக்கலாமேங்கிற எண்ணம் மாதிரி நம்ம அந்த பணியை விட்டு வெளியே வரும்போது நமக்கு தோன்றுவது இயல்பு. ஆனால் ஒரு சில நேர்வுகளில் அது மனம் எப்போது நினைந்தாலும் இன்புறுகிற நிகழ்வுகளும் ஏற்படுவது உண்டு. அது இது மாதிரி திட்டங்களாக இல்லாமல் செயல்படுத்தின சில திட்டங்களாக இருக்கலாம். ஒரு உதாரணத்திற்கு நான் சொன்னேன் உங்களுக்கு, மீனவர்களே வீடு கட்டணும், மீனவ பெருமக்கள் வீடு கட்டணும் அப்படின்னு முடிவெடுத்து, இப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற முதலியார் குப்பத்தில் நான் போய் அந்த மக்களோட பேசி 2 முறை 3 முறை அந்த ஊருக்கே போய் பேசி, அதுக்கப்புறம் அவங்க என்னுடைய அறைக்கு வந்து அவர்களுக்கு தேநீர் கொடுத்து உபசரித்து அவங்கள சம்மதிக்க வைத்து வீடு கட்டினாங்க. அந்த வீடு அவர்களே கட்டிய போது மிகவும் உறுதியாக இருந்தது, நிறைய சேமிப்பும் இருந்தது. அதுக்கப்புறம் 2ஆக மாவட்டம் பிரிந்தது. ஒன்று வந்து விழுப்புரம், இன்னொன்று வந்து கடலூர். இந்த விழுப்புரம் மாவட்டம் பிரிந்தாலும் நான் கடலூர் மாவட்டத்தில் தான். ஆனால் சென்னைக்கு ஆய்வுக்கு வருகிற போதெல்லாம் அங்கே போய் பார்த்து எவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தேன். அதற்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, ஏன்னா சென்னைக்கு வந்துட்டேன் நான். ஒரு முறை என்னை அவர்கள் அழைத்து போனார்கள். அந்த ஊருக்கு அழைத்தவங்க வாங்கன்னு போனால், அங்கே அந்த வீதி, அந்த தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து அவங்க என்னை அழைச்சிட்டு போகிறாங்க. மேலதாளத்தோடு அழைச்சிட்டு போகிறாங்க. பார்த்தா இறையன்பு வளைவுன்னு ஒரு வளைவு. அந்த மக்கள் என்னை நினைவில் வச்சுக்க 95 நடக்கு. அழைச்சிக்கிட்டு போய் அவங்க அவ்வளோ மரியாதை செஞ்சாங்க. ஒரு கல்வி அறக்கட்டளை ஒன்று தொடங்கினாங்க. இதனால் அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ஆண்டும் அவங்க என்னை அழைப்பாங்க அந்த கல்வி அறக்கட்டளை விழாவுக்கு. அது வரைக்கும் ஒரு 115 குடிசைகள் இருந்தது. அவங்களுடைய வாழ்வாதாரம் அதிகரித்து ஒரு நல்ல வீட்டுனால நிறைய பேர் நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. அந்த கல்வி அறக்கட்டளையில் அந்த ஊரில் இருந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள்லாம் கூப்பிட்டு ரொம்ப கௌரவம் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் நம்ம நல்லா வேலை பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். அவ்வளவு அருமையாக அவங்க பண்ண ஆரம்பித்ததை பார்த்து நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க மாணவர்கள்லாம். இந்த மகிழ்ச்சி நீடிக்கலை. என்ன ஆச்சுன்னா, 2004 சுனாமி வரும்போது எல்லா கடற்கரை கிராமங்களும் பாதிக்கப்படும் போது முதலியார் குப்பமும் பாதிக்கப்பட்டது. ஆனால் நான் அங்கேருந்து எதுவும் சோகச் செய்தி வரக்கூடாதுன்னு காத்துக்கிட்டு இருக்கேன், வரவே கூடாதுன்னு. ஒரு நாள் ஒரு தொலைபேசி வரும், ஒரு 2 நாள் கழித்து நம்ம ஊரில் ஒரு 10 பேர் 12 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு. குறைவான எண்ணிக்கை அந்த ஊரில் மட்டும் இறந்தது காரணம் அந்த வீடுகள் வலிமையாக இருந்ததுனால. அதுக்கப்புறம் நான் அந்த ஊருக்கு போகிறேன்.
அப்போ ஒரு அம்மா வராங்க, வந்து சொல்கிறாங்க, நீ நல்லா கட்டி கொடுத்தப்பா, இந்த வீடெல்லாம் போயிருச்சு அப்படின்னு கடவுள் எடுத்துக்கிட்டாரு, மறுபடியும் கடவுளை கட்டி கொடுப்பார், கவலைப்படாதீங்கன்னு அவங்க ஆறுதல் சொல்கிறோம். இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கேன்னு மைசூரை சேர்ந்த படித்த இளைஞர்கள், அப்போ வந்து மருதுரைன்னு ஒரு மருத்துவர், அவர் அங்கே படித்தவர், எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சிற்றூரில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஊரில் வீடு கட்டி கொடுக்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க வந்து என்ன அப்ரோச் பண்ணும்போது, நான் கூட்டிகிட்டு போய் முதலியார் குப்பத்தை காமிக்கிறேன். அந்த மக்கள் காட்டிய அன்பையும் அவருடைய ஒழுங்கையும் பார்த்துட்டு அவங்க அங்கே கட்டுறாங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வீடு அங்கே தான் கட்டப்பட்டது சுனாமிக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்குது, எல்லா மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. எல்லா திருவிழாக்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டு நடக்கின்ற அறக்கட்டளைக்கும் அவர்கள் மறக்காமல் என்னை வந்து அழைப்பார்கள். கோவிட் பெருந்தொற்று நேரத்தில் கூட சிலரை தொடர்பு கொண்டு அவங்க பாவம் கடலுக்கு போக முடியல, ஒன்றும் பண்ண முடியலன்னு அரிசி மூட்டையெல்லாம் நாங்கள் கொண்டு போய் அங்கே இறக்கணும். இந்த தொடர்பு என்னென்னா, கிட்டத்தட்ட 1993 இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம், ஒரு 32 ஆண்டுகளாக அந்த ஊரில் மக்கள் இன்னமும் தொடர்பில் இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் அந்த ஊரில் படித்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாகுது. அது எப்போது நினைத்தாலும் நினைந்து நினைந்து இன்புறுகிற ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது. இயற்கை, மனிதர்கள், புத்தகங்கள், இந்த மூணும் உங்கள் வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்குது? இயற்கை வந்து பெரிதாக தீர்மானிக்கலைங்க. நாங்கள் சிட்டி லைஃப்லேயே ஓடி போச்சு, அதை பற்றி அதிகம் என்னால் சொல்ல முடியாது. பட் மனிதர்கள், புத்தகங்கள் வாழ்க்கை நிறைய தீர்மானித்திருக்கிறார்கள். அதாவது புத்தகங்களை மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன், மனிதர்களை பற்றி புத்தகங்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால் தேவர் மியூச்சுவலி இன்ஃப்ளூயன்சிங் ஈச் அதர். அதனால் என்னுடைய வாழ்க்கையை வந்து இந்த ஷேப் பண்ணதில், உருவாக்குனதில் மனிதர்களுக்கும் புத்தகங்களுக்கும் நிறைய பங்கு இருக்கின்றது. நீங்கள் சார்? இயற்கை நம் மீது ஏற்படுத்துகிற தாக்கம்ங்கிறது சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். சென்னையினுடைய வாழ்க்கையில் அண்மை காலமாக இயற்கை எவ்வாறு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். நான் மாவட்டங்களில் பணிபுரிகிற போதெல்லாம் இந்த நிறைய இந்த மரங்கள் நடுவது, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, கடலூர் சிறைச்சாலையை சுற்றிய ஒரு 120 ஏக்கருக்கு நாங்கள் மரங்கள் நட்டோம். அந்த மரங்களை நான் ஒவ்வொரு முறை போகும்போதும் பார்ப்பேன், நான் எப்படி செழிப்பாக வளர்ந்துருக்கா, எப்படி வளர்ந்துருக்கா அப்படின்னு. அது மாதிரி பார்க்கும்போது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இப்போ கூட இந்த சில இடங்களில், இப்போ கண்ணகி நகர் மாதிரி இடங்கள்லாம் க்ரீன் அம்பாசிடர்ஸ்னு 100 வாலண்டியர்ஸை சூஸ் பண்ணி அவங்கள இயற்கை சார்ந்த விழிப்புணர்வை தொடர்ந்து ஊட்டி கொண்டு இருக்கிறோம். இது இயற்கையோடு நமக்கு இருக்கிற ஒரு பிணைப்பு. இயற்கையை பொறுத்தவரை நேசிப்பது, எப்படி வந்து பேந்திஸ்ட்னு சொல்லுவாங்க, வேர்ட்ஸ்வர்த் எப்படி நேச்சரை ஒர்ஷிப் பண்ணாரோ அந்த மாதிரி இயற்கையை வழிபடுபவர்களாக, இயற்கையை ஆராதிப்பவர்களாக, இயற்கையை ரசிப்பவர்களாக நாம் இருக்கிறோம். மனிதர்கள், புத்தகங்கள், அவர் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுமே ஒரு திறந்த புத்தகமாகத்தான் இருக்கிறார். நீங்கள் சந்திக்கின்ற எல்லா மனிதர்களும் ஏதோ ஒன்றை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் ஒவ்வொரு மனிதரை பார்க்கிற போதும் நீங்கள் எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்கிறீர்கள். அவர்களிடமிருந்து ஒரு புத்தகத்தை கற்றுக்கொள்கிறீர்கள், அவர்களிடமிருந்து ஒரு நல்ல பண்பை கற்றுக்கொள்கிறீர்கள். ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு சில பேர் அவர்கள் ஆற்றக்கூடிய பணியை பார்க்கும்போது, அவர்கள் செய்கிற பணி எதுவாக இருந்தாலும் அதை அவங்க காலையில் அவங்க மகிழ்ச்சியாக செய்கிறத பார்க்கும்போது அவர்களிடமிருந்து நாம் பணிப்பண்பாடை கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே மாதிரி புத்தகங்கள், அவர் சொன்ன மாதிரி தான், புத்தகங்களை வாசிக்கிற போது நம்ம இன்னும் மேம்படுத்தி கொள்ள வேண்டும், மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், மென்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், மெருகேற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அதனால் இது ஒரு தொடர் பயிற்சி. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுமே ஒரு புத்தகம், ஒவ்வொரு புத்தகமுமே பேசுவது மனிதனை பற்றித்தான். எனவே அந்த ரெண்டுமே ஒரு தொடர்புடையதாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. புத்தகங்கள் இல்லாத வாழ்க்கையை நாம் ஒருபோதும் நினைத்து பார்க்க முடியாது. அதை போலவே மனிதர்கள் இல்லாத வாழ்க்கையும் நாம் நினைத்து பார்க்க முடியாது. ஐஏஎஸ் முடிச்சிட்டாலே பெரிய விஷயம் அப்படின்ற இடத்துல இருக்கோம். ஐஏஎஸ் முடிச்சிட்டோன்னா சரி நம்ம செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். நீங்கள் அதையும் தாண்டி ஐஏஎஸ் ஆகிடாச்சு, அதோட இல்லாமல் அடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அது எப்படி சாத்தியமாகுது? 2 விதமான படிப்புங்க. ஒன்று வந்து தொழில் சார்ந்த படிப்பு, அது ஐஏஎஸ் ஆனாலும் படிச்சுக்கிட்டே தான் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். எந்த துறையில், எந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களை போடுறாங்களோ அது சம்மந்தப்பட்டது. புதுசாக அந்த துறைக்கு நீங்கள் போவீங்க, அதை பற்றி படிச்சு அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அந்த நாலேஜ், ப்ரொஃபஷ்னல் ரீடிங் அப்சல்யூட்லி எசென்ஷியல் ஐஏஎஸில் போகிறவங்களுக்கு. அந்த மாதிரி என்னுடைய துறை பேரிடர் மேலாண்மை, இல்லை காலநிலை மாற்றம், இது சம்மந்தப்பட்ட புத்தகங்களை நான் தொடர்ந்து வாசித்துக்கிட்டே இருக்கேன். இந்த காலநிலை மாற்றமெல்லாம் வந்து
வேகமாக மாறி வருகிற சப்ஜெக்ட். இந்த 2 சப்ஜெக்ட்டுமே மல்டி டிசிப்ளினரி சப்ஜெக்ட்ஸ், நிறைய துறைகள் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ். அதனால் அந்த துறை இப்போ சோஷியாலஜி, எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் ஜாகிரஃபி, இதெல்லாம் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், என்வாயன்மெண்ட், இதெல்லாம் படித்து தான் ஆகணும். அது தொழில் சார்ந்த படிப்பு. இன்னொன்று வந்து நம்மை நாம் வளர்த்து கொள்வதற்கான ஒரு படிப்பு, இலக்கியமாகட்டும், தத்துவமாகட்டும், உளவியலாகட்டும், இதெல்லாம் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். ஆக இந்த 2 பேர் படிப்பையும் நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அதனால் ஒரு நான் முன்பே சொன்ன மாதிரி ஒன் ஷுட் நாட் ஹேவ் திஸ் ஃபீலிங் தட் வி ஹவ் ஆல்ரெடி அரைவ்ட். இந்த வாழ்க்கைங்கிற பயணத்தில் நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அதனால் தொடர்ந்து படிப்பதில் ஆர்வம் இருக்கிறது, படிப்பதில் இன்பம் இருக்கிறது. அது மட்டும் 2ஐயும் தாண்டி ஸ்கில்லுக்கு அப்கிரேடேஷனும் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லை, இந்த இன்பம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அல்லது எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் எல்லாருக்கும் இந்த இன்பம் கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது. அவரவர்களுக்கு எதில் இன்பம் கிடைக்குதோ அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, நாம் ஏன் சொல்லணும்? சரி, இல்லை, உண்மைதான். ஒரு துறையில் இருக்கும், அது பொதுவாகவே களப்பணியில் இருக்கிற போது நீங்கள் ஒரு கவிதையை கூட படிக்க முடியாது. நீங்கள் கோப்புகளை படிப்பதற்கு தான் உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். களப்பணிகளில் இருக்கும்போது களத்துக்கு செல்லணும், கோப்புகளை படிக்கணும், வருகிற மக்களை சந்திக்கணும். நிறைய மக்கள் உங்களை சந்திப்பார்கள். அவர்கள் கொடுக்குற மனுக்களை படிக்கணும். ஒவ்வொரு மனுவையும் தீர்க்கமாக படித்து அதற்கு வந்து நீங்கள் விடை காணணும். அதனால் நீங்கள் சார் ஆட்சியராகவோ, கூடுதல் ஆட்சியராகவோ, அல்லது ஒரு மாவட்ட ஆட்சியராகவோ, ஏன் சிறப்பு அலுவலராக உலகத்தமிழ் மாநாட்டில் இருக்கும்போதோ நீங்கள் நிச்சயமாக படிக்க முடியாது. இப்போ வந்து கையில் ஒரு மிடுக்கு பேசி வந்த பிறகு ஒரு முக்கியமான பணியில் இருக்கும்போது நீங்கள் நிச்சயமாக புத்தகங்களை வாசிக்க முடியாது. நான் தலைமைச் செயலாளராக இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டத்திற்கு கூட நான் சென்றதில்லை, ஒரு புத்தகத்தை கூட வாசித்ததில்லை. என்ற கோப்புகளை வாசிப்பதற்கும் சில நேரங்கள் என்ன ஆகும்னா, ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வரும். ஒரு அம்மா ஜெயபாரதின்னு சொல்லிட்டு 29ஆம் தேதி மே மாதம் 2023 எனக்கு ஒரு செய்தி அனுப்புகிறாங்க. நான் ரிட்டையர் ஆகிறது 30 ஜூன். அவங்களுக்கு 13 ஆண்டுகளாக ஒரு பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கிறது, ஒரு பட்டா வழங்கப்படாமல் இருக்கிறது. அதை எனக்கு அனுப்புகிறாங்க. அவங்களுடைய அந்த கோரிக்கை நான் எல்லா வாட்ஸ்அப் செய்தியும் பார்த்து தொடர்புடையவங்களுக்கு அனுப்புவேன். அப்போ அழகு மீனாங்க தான் தாம்பரத்தில் கமிஷனராக இருந்தாங்க. நான் அவங்கள கூப்பிட்டு, இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படியாவது தீருங்க. அவங்களுக்கு 73 வயசு ஆகுது, அவங்க நிலத்தை விட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு இது வரல. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இதற்கு முயற்சி செய்து ஒரு 15-16 நாட்கள்லேயே அவங்களுக்கான தீர்வு கிடைத்தது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்ஸ்அப் செய்தியும் பார்த்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் கோப்புகளை வாசிப்பதும், மனுக்களை வாசிப்பதும், உங்களுக்கு வருகிற செய்திகளை வாசிப்பதும் தவிர வேறு எதையும் செய்ய முடியாது. சரியாக இருக்கும், செய்ய முடியாது. ஆனால் மற்ற பணிகளில் இருக்கிற போது உங்களுக்கான அவகாசம் கிடைக்கும். அந்த நேரங்களில் தான் நீங்கள் வந்து படிப்பது. ஒன்று வந்து மேற்கொண்டு படிப்பது. இப்போ மேற்கொண்டு படிப்பதுனால இப்போ மேலாண்மை பற்றி படித்தீங்கன்னா அது உங்களுக்கு நிர்வாகத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் மேலாண்மை பற்றி படிக்கும்போது அப்ரிசியேஷன் வால் அப்படின்னு ஒன்று படித்தேன். உடனே அதை அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் பண்ணோம். என்னென்னா, இப்போ ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தர் இன்னொரு எம்ப்ளாயி ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணார்னா அவர் ஒரு சின்ன ரைட்டப் பண்ணி அந்த அப்ரிசியேஷன் வாலில் கொண்டு போய், வால் ஆஃப் ப்ரைஸ்னு பேர், அதில் போய் போட்டுருவார். அதை பார்த்த உடனே எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாருக்கும் நல்லா பண்ணணுங்கிற எண்ணம் ஏற்படும். இது மாதிரி படிக்கிறது அப்படி தான் நம்ம வந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட்டை பற்றி படித்தது. உடனே அந்த இடத்துல நாங்கள் ஃபாரஸ்ட்டை க்ரியேட் பண்ணோம். நீங்கள் படிக்க படிக்க உங்களுடைய பணிகளுக்கு அது உதவியாக இருக்கும். ஒரு மேலாண்மையை படிக்கிறீங்க, தொழிலாளர் மேலாண்மை பற்றி, லேபர் மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கிறீங்க, ஒரு உளவியல் பற்றி, இதெல்லாமே ஒரு வகையில் உங்களுடைய பணிக்கு உதவியாக இருக்கும். இதை தாண்டி உங்களை இளைப்பாற்றி கொள்ள, உங்களை மேம்படுத்தி கொள்ள, சொந்த முறையில் நீங்கள் வந்து உங்களை இன்னும் மேம்பட்ட ஒரு மனிதனாக மாற்றிக்கொள்வதற்கு, ஏன்னா ஒவ்வொரு மனிதனுமே இன்னும் நிறைவடையாதவன் தான். அவன் இன்னும் தன்னை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் அதற்கு படிப்பதற்கான அவகாசம் கிடைக்கும். படிப்பதுங்கிறது ஒரு ருசி. புத்தகங்களை நேசிப்பவர், இப்போ அவரோட போனோம்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது சிங்கப்பூர் போனோம்னா அவர் நைட் சஃபாரி பார்க்க மாட்டார், ஒரு புத்தக கண்காட்சிக்கு தான் புத்தக கடைக்கு தான் கூப்பிட்டு போகிறார். கின்கூனியான்னு ஒரு கடைக்கு நான் போனார். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அதில் வாசிப்பு என்பது ருசி. இன்னொன்று, வாசிப்பதை இன்னொருவர் நம்மோடு இருக்கிறவர்கள் வாசிக்கிற போது நாமளும் வாசிப்பதற்கானதை கற்றுக்கொள்வோம். அப்படி வாசிப்பதற்கான ஒரு ருசி
அனைவருமே அந்த ருசி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ருசி. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையை ரசிப்பது, சில பேருக்கு வந்து மலைகளுக்கு செல்வது, அவர்களுக்கு ருசியானதை செய்கிறார்கள். நமக்கு புத்தகம் படிப்பது ருசியாக இருக்கிறது. நீங்க 2 பேரும் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனலா இருந்திருக்கீங்க. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா எனக்கு இவர்தான் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? ஒரு ஒரு காலகட்டத்திலே அந்த இன்ஸ்பிரேஷன் மாறி வந்திருக்குங்க. மாறிக்கிட்டே இருக்கு. மாறி இருந்தது, மாறி இருக்கு. அதாவது ஒரே துறையில் எனக்கு வந்து நான் காலேஜில் படிக்கும்போது ஓஷோ இன்ஸ்பயர்டு மீ லாட். அப்போ வந்து அவர் ஆச்சாரிய ரஜினிஷ், அதுக்கப்புறம் பகவான் ரஜினிஷ் சொன்னாங்க. கல்லூரியில் நான் படிக்கும்போது பிஎஸ்சி படிக்கும்போதே அவருடைய புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன். இட் வாஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன். அந்த புத்தகம், பரீட்சை, இந்த வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி, இதை தாண்டி ஒரு பெரிய உலகத்தை, தத்துவத்தை, ஆன்மீகத்தை, உளவியலை இதெல்லாம் அவர் எனக்கு அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் நான் ஆனா அந்த சிந்தனைகள், அந்த கருத்துகள் மீதான விமர்சனங்கள் பொதுவெளியில் இன்னும் இருக்கத்தான் செய்தா? அப்போ ரொம்ப இருந்தது. ஆமா. இப்போ ஓரளவு ஓஷோ ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக ஆகிவிட்டார். அன்னைக்கு எப்படின்னா, நான் வந்து அவருடைய ஆசிரமத்தில் பூனாவுக்கு போய் அப்போ சன்னியாசம், நியூ சன்னியாசம்னு கொடுப்பாரு. அது நான் வாங்கினேன். நான் ஆரஞ்சு ட்ரெஸ்ஸு தான் போடணும், மாலை ஓஷோ படம் போட்ட மாலை, ரஜினிஷ் படம் போட்ட மாலை தான் போட்டுட்டு வரணும். இப்போ ரஜினிஷன் நம்ம பத்திரிகைகள் எல்லாம் செக்ஸ் சாமியார் அப்படின்னு எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ கடுமையான விமர்சனம் அவர் மேலே இருக்கும். அதை போட்டுட்டு வெளியே போகிறதுங்கிறதே எல்லாரும் நம்மளை வந்து ஒரு ஓசோ புக்கு படிக்கிறவங்கள, ஓசோ புக்கை கையில் வச்சிருக்கவங்களே வேற விதமாக பார்க்குற மாதிரியான சூழல்லாம் இருந்தது. அந்த காலத்தில் ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனாலும் நான் போட்டுருந்தேன், பிகாஸ் ஐ வாஸ் கன்வின்ஸ்ட். அப்போது அவர் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஜே கிருஷ்ணமூர்த்தியுடைய பரிச்சயம் ஏற்பட்டது. புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தேன். அவருடைய பள்ளிக்கூடத்திலே ஆசிரியராக சென்று பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. பலமுறை கிருஷ்ணமூர்த்தியை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு, நேரிலேயே பலமுறை ஓஷோவை நான் சந்திச்சிருக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தியை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது. அவர் மூலமாக குருஜீஃப். அதற்கு பிறகு நான் ஜென்னில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்த பிறகு பல ஜென் துறவிகள், குறிப்பாக இப்போ வந்து எனக்கு பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறவர் ரோஷி சோதோ ஹரத ரோஷின்னு ஜப்பானில் இருக்கக்கூடியவர். அவருக்கு இப்போ 90 வயசாச்சு. உலக அளவில் மிகவும் மதிக்கப்படுகிற ஒரு ஜென் துறவி. அதனால் யாராவது ஒருத்தர் வழிகாட்டியாக இல்லை இருக்கிறாங்க. ஆனால் அந்த நம்முடைய முதிர்ச்சிக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் சார் ஒருவரை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பலருடைய தாக்கம், எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். நான் ஒரு நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி உயிரற்ற பொருள்களிடமிருந்து கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால் கற்றுக்கொள்வது என்பது தொடர்ந்த பயிற்சி. இப்போ பொதுவாக எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு தீர்வு கிடைக்கணும், இல்லை அதில் ஒரு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம யாராவது நம்ம அதிகமாக நம்புகிற அல்லது இவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கவங்ககிட்ட போய் பேசுவோம் இல்லையா? அது மாதிரி இப்போ உங்கள் 2 பேர்த்துக்குமே யார் இருப்பாங்க? யார்கிட்ட நீங்கள் அது மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவீங்க? இப்போ ஒரு முடிவு எடுக்கணும், இந்த முடிவு சரியா தவறா அப்படின்ற இடத்துக்கு இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அவரை கலந்து ஆலோசிப்பேன். சில நிகழ்வுகளை கலந்து ஆலோசிப்பது உண்டு. முடிவெடுப்பதற்கு நிர்வாக ரீதியாக தனிப்பட்ட முறையிலும் அவ்வாறு யோசனைகள் கேட்பது உண்டு. பெரிய அளவில் அந்த மாதிரியான முடிவுகள் ஏதாவது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் கலந்து ஆலோசிப்பது உண்டு. ஒரு காலகட்டம் வரை என்னுடைய சொந்த வாழ்க்கையில் முடிவெடுப்பதற்கு என் தந்தை நான் கலந்து ஆலோசித்தது உண்டு. அது மாதிரி தான் சூழல். இப்போ பர்சனல் லைஃப்பில் அப்பா இருக்கிற வரைக்கும் பெரும்பாலும் அப்பாவை கேட்போம், கன்சல்ட் பண்ணுவோம். நிர்வாக சம்மந்தமாக சில விஷயங்கள் நாங்கள் உங்கள் 2 பேத்துக்குள்ளே கலந்து ஆலோசனை சில சமயங்களில் ஏதாவது கைடன்ஸ் வேணுன்னா பேசுவோம். இப்போ எங்கள் கேடரில் எனக்கு சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்தந்த துறையில் அனுபவம் பெற்றவர்கள், அவர்கள் நிறைய வழிகாட்டியிருக்கு ப்ரொஃபஷனல் லைஃப். உங்கள் 2 பேத்துக்குமே அப்பா எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்சராக இருந்திருக்காரு? மிகப்பெரிய தாக்கம்ங்க அவர். ஏன்னா எங்களை வந்து தயார் பண்ணி, பேசுவதற்கெல்லாம் தயார் பண்ணி, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அவரே எழுதி கொடுப்பார், பிரமாதமாக எழுதி கொடுப்பார். அதை மனப்பாடம் பண்ணிட்டு நாங்கள் வந்து அது எப்படி எழுதி கொடுப்பார்னா, ஒரு தலைப்பு, நாட்டின் வளர்ச்சிக்கு தனி மனித வளர்ச்சி முக்கியமா சமூக வளர்ச்சி முக்கியமாங்கிறதுல அவர் சமூக வளர்ச்சியில் அவருக்கு எழுதி கொடுப்பாரு, தனி மனித வளர்ச்சியில் ஒரே ஸ்ட்ரெச்சில் உட்காந்து எழுதி கொடுப்பார். நாங்கள் 2 பேரும் வெவ்வேறு டாப்பிக்கில் பேசுவோம். அப்படி இதை கேட்டிங்கன்னா சமூக வளர்ச்சிக்கு வந்து சமூக வளர்ச்சி தான் முக்கியம், அதை கேட்டிங்கன்னா தனி மனித வளர்ச்சி தான் முக்கியங்கிற மாதிரி எழுதி கொடுப்பார். அந்த மாதிரி சுய சிந்தனையாளர், எந்த கோட்டும் இருக்காது. பாரதியார் சொன்னார், பாரதிதாசன் சொன்னார் அப்படிலாம் எழுத மாட்டார். அவருடைய சொந்த இதில் அவருடைய அனுபவங்களினால் எழுதுவார். ஒரிஜினல் திங்கர் அவர். என்ன படிச்சிருந்தார்?
அவர் இன்டர்மீடியட் படிச்சார். இன்டர்மீடியட் ஒன்றும் பெருசாலாம் அவர் படிக்கல, வாழ்க்கையை படித்தார் அவர். வாழ்க்கையை அவ்வளவுதான். பிடித்தார். படித்தார், அனுபவம் தான், அதை வைத்து எழுதுவார். 2-3 செய்திகளில் எங்களுடைய தந்தை, ஒன்று வந்து மேடையில் பேச வைத்தது, 2வது வந்து வாசிக்க வைத்தது. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து ஆளாளுக்கு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருப்போம். ம். விடுமுறைனா ஆளாளுக்கு ஒரு புத்தகம், எங்கள் அப்பா ஒன்று படிச்சுட்டு இருப்பார், எங்கள் அம்மா ஒன்று, அக்காக்கள் படிச்சுட்டு இருப்பாங்க, இவர் ஒன்று படிச்சுட்டு இருப்பார். அது மாதிரி என்ன படிக்கிறோங்கிறத அதுக்கப்புறம் பின்னாடி இவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இதெல்லாம் படின்னு சொல்லி. ஆனால் எப்படி படிக்கணுங்கிறத அவர் சொல்லி கொடுத்தாரு. ஒரு கட்டம் வரைக்கும் தமிழ் இலக்கியங்கள், பாரதி, பாரதிதாசன், கம்பர், சீவக சிந்தாமணி, கல்கி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்ததில் முக்கியமான ஒன்று என்னென்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் எஸ்கேபின்னு ஒரு ஸ்டோர் இருக்கும். ம். அங்கே தான் நாங்கள் ப்ரொவிஷன் வாங்கிட்டு வருவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அந்த எஸ்கேபி ஸ்டோரில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் கணக்கு போட்டு, அந்த காலத்தில் இந்த கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, கையில் கணக்கு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரங்களில் ஒரு 2 ரூபாயோ 3 ரூபாயோ எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருவாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்து அப்படியே கொடுத்தா எங்கள் அப்பா எண்ணி பார்த்துட்டு அந்த 2 ரூபாய் இருக்கிறத உடனே போய் உடனே கொடுத்துட்டு வர சொல்லுவார். அதுதான் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம். அந்த நேர்மையாக வாழ வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக. இன்னொன்று என்னென்னா, பக்கத்துலேயே அந்த நாங்கள் இருந்தது ஒரு அத்துவான இடத்துல வீடு கட்டினோம். பக்கத்தில் இந்த மாட்டு வண்டி ஓட்டுகிற தோழர்கள்லாம் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அத்தனை பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் பஞ்சாயத்து பண்ணி அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் சொல்லி, இதெல்லாம் வந்து எங்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. 2-3 விஷயங்கள் அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பொது வாழ்வில் இருக்கிற ஒழுக்கத்தையும் போதித்தார். தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஒழுக்கத்தை மட்டும் போதிக்கவில்லை. நீங்கள் இப்படி இருக்கணும், இதை செய்யக்கூடாது, இந்த கெட்ட பழக்கம் கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், ஐஏஎஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாலேயே நான் நேர்மையாக இருக்கணும், பொது வாழ்வில் நேர்மையாக இருக்கணுங்கிறத அவர் வந்து போதித்தார். அது ரொம்ப முக்கியம். அம்மாவும் சேர்ந்து சொல்லி கொடுத்தாங்க. அது ஒன்று. 2வது, மனிதர்களை மதிக்க வேண்டும் அப்படிங்கிறத, அவர் எந்த நிலையிலிருந்து வேணாலும் வந்தாலும் மதிக்க வேண்டும்ங்கிறது அவர் கற்றுக் கொடுத்தது. ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். இதுவரைக்கும் உதாரணம் சொல்லி பேசியே இருக்க மாட்டேன். இது ஒன்று தான் முதல் தடவை உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியையாக இருந்தாங்க, தமிழ் பண்டிட்டாக இருந்தாங்க. அந்த ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய அந்த பியூன்ஸ் இருப்பாங்க. அந்த பியூன் யாராவது வந்தால் அம்மா நின்றுட்டு பேச அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் அப்பா இருந்தாருன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு, வாங்க உட்காருங்க, டீ சாப்பிடுங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்பார். உனக்கு வேணால் அம்மாட்ட சொல்ல, உனக்கு அவன் பியூனாக இருக்கலாம், அது உங்கள் ஆஃபீஸ் ரிலேட்டட். எனக்கு அவன் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதர். நான் வீட்டில் பல சமயம் குஜராத்திலேருந்து வந்து 10 நாள் லீவ் எடுத்துகிட்டு அப்பாவோட இருக்குன்னு வந்தோம்னா, அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த முனிசிபல் கார்பரேஷன்லேருந்து ஒர்க் பண்ணுற அதிகாரிகளோ இல்லை தாசில்தார் அந்த மாதிரி பீப்புள் ஏதாவது அந்த சைடு வந்தாங்க, அப்பாவை பார்க்க வந்தாங்கன்னாக்கா அவர் டீ போடுறதுக்கு எழுந்துப்பார். எழுந்துப்பார், போட்டு கொடுப்பாரு. ஆனால் நாம் இல்லாத நேரத்தில் ஒரு நாம் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் போட விட முடியாது இல்லையா? அதனால் நான் எழுந்து போய் போட்டு வந்து கொடுப்பேன். அந்த தாசில்தார் பதறுவார், வேணாம் சார் வேணான்னு. அப்போ இங்கே வந்தாக்க நான் பொண்ணும் இல்லைன்னா அவன் பொண்ணும், யார் பொண்ணுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிம்பாரு. அப்போ நான் போய் போட்டு வருவேன். அப்போ அந்த வருகிற மனிதர்களை அந்த மனிதர்களாக மதிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் கற்றுக் கொடுத்தாரு. ரிகார்ட்லெஸ் ஆஃப் தர் பொசிஷன், பவர், ஸ்டேட்டஸ், மதிக்கணுங்கிறது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ யாராவது ஒரு உதவி கேட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, வீடு முகவரி கேட்டு வராங்கன்னு வச்சுக்கங்களேன், எங்கள் 2 பேரையும் துரத்துவார். நீங்கள் போய் அந்த வீட்லேயே நாங்கள் விட்டு வருவோம். முகவரி காமிக்கிறது இல்லை, முகவரி அப்போல்லாம் முகவரியோ கிடையாது, ஒன்றும் கிடையாது. இல்லை எல்லாம் அத்துவான காட்டில் வீடு கட்டினது, ஏது முகவரி? நாங்கள் கொண்டு போய் அந்த வீட்டில் விட்டு வருவோம். எங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் யாராவது குடும்பத்தோடு வெளியூர் போனாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் பாய் எடுத்துகிட்டு போய் டெய்லியும் எங்கள் நைட்டு படுப்போம். இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. இல்லை யாரும் திருடங்கள் வந்து எதையும் உடச்சிட்டு போகக்கூடாதுன்னு எங்களை போய் படுக்க சொல்லுவார். நாங்கள் போய் அங்கே படுப்போம், அங்கே கதை பேசுவோம் நைட்டு. அந்த மாதிரி அடுத்தவர்களுக்காக வாழ்வது தான் மேம்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் எங்களுடைய மனசில் ஆழமாக பதிவு. தமிழ் ஆர்வமும் அங்கேருந்து தான் வந்திருக்கு. கண்டிப்பாக தமிழ் வளர்ச்சி. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க வீட்டில் கேட்ஜெட்ஸ், புத்தகங்கள் தான் நாங்கள் ஓய்வு நேரத்தில் எல்லாருமே படிச்சுட்டு இருப்போம் வீட்டில் இருக்கும்போது. இன்றைக்கி இருக்க கேட்ஜெட் உலகத்தில் அது சாத்தியமா? இன்றைக்கும் அப்படி தான் வீடு உங்கள் வீட்டில் இப்போ அப்படி இருக்காங்களா? நாங்கள் இருக்குன்னு கேட்குறீங்களா, வீட்டில் இருக்கவங்க இருக்காங்களான்னு கேட்குறீங்க? நீங்கள் இருப்பீங்க உங்கள் வீட்டில், நான் கேட்குறேன். எங்கள் வீட்டில் நானும் என் ஒய்ஃப் தாங்க, அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் படிப்பாங்க, பட் ஷீ ரீட்ஸ் மோர் ஆஃப் ப்ரொஃபஷனல் லிட்ரேச்சர். என்னுடைய மகன்கள் வாசிப்பாங்க, மனைவியும் வாசிப்பாங்க.
இல்ல என்னோட கேள்வி வந்து ஓய்வு நேரத்துல வாசிப்பாங்கன்றது எல்லாருக்கும் இருக்கும். ஓய்வு நேரத்துல அந்த மாதிரி வீட்டுல இருக்கும்போது எப்பெல்லாம் வீட்டுல இருக்குமோ அப்ப பூரா புக் எடுத்துட்டு உட்காந்து. இப்ப நீங்க இருந்தீங்கன்னா உங்க காலம் உங்க ஜென்ரேஷன் வேற, அப்ப இருந்தீங்க. இப்ப இருக்க ஜென்ரேஷன், இப்ப இருக்க பிள்ளைகள் அது மாதிரி இருக்காங்களா? இப்போ இருக்கிறவங்க வாசிக்கிறாங்க. அவங்க வாசிக்கிற தளம் வேறுபட்டிருக்கக்கூடிய வாசிப்பது நிகழ்கிறது. ஏன்னா பெரிய அளவில் பொழுதுபோக்குக்கான ஒரு வீடாக எங்கள் வீடு இருக்கிறது இல்லை. நிறைய வந்து வாசிக்கிறாங்க. வாசிக்கிற தளம் வேறுபடுது, வாசிக்கிற புத்தகங்கள் வேறுபடுது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இந்த பேட்டிக்கு நாங்கள் வருகிறோம்னா ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்டு, ஒரு சின்ன என்ன கேட்பாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது இருக்கணும். இல்லைன்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. எப்படி ஒரு வயலினில் அந்த கம்பி வந்து அந்த சரியான டென்ஷனில் இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்தாலும் இசை வராது, ரொம்ப டைட்டானால் அது உடஞ்சி போய்டும். அந்த மாதிரி இதில் ஒரு முறை எனக்கு சுளுக்கு ஏற்பட்டது. அவர் வந்து சுளுக்கு எடுக்க கூப்பிட்டா அவர் என்ன பண்ணார், காலில் இருந்து ஆரம்பித்தார். காலை மடக்கினார், காலை இழுத்தார். நான் சொன்னேன், கழுத்தில் தாங்க சுளுக்குன்னு. அவர் சொன்னார், நரம்பு ஒன்றே தான், இங்கே இழுத்தா தான் அது சரியாகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காலில் அப்புறம் கையில் அவர் ஒவ்வொன்றா செய்வார். இந்த இடத்துல காலை வச்சு அப்படிம்பார், சுளுக்கு சரியாயிடும். ஆனால் காலில் இருந்து வருவார். காலில் இருக்கக்கூடிய அந்த சின்ன விரல்லேருந்து கட்டை விரல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிட்டத்தட்ட அவர் 1 மணி நேரத்துக்கு பண்ணிட்டார்னா அவர் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு அந்த சுளுக்கு போயிடும். இது எதுக்கு சொல்கிறேன்னா,